ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம கேஆர்எஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரணிகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் மனசுலேயும் ஒரு எண்ணம் இருக்குங்க, ஹவு டு பிகம் எ ரிச் மேன். அதாவது நம்ம செல்வந்தர் ஆகிறது எப்படி. நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கே பயங்கரமான பொறாமையை தரும். அதற்கு காரணம் ஒரு ஃபார்முலா தான். இந்த லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு மேக்ஸ் போடணுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது செல்வந்தர்களுடைய ஃபார்முலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னங்க ஃபார்முலா, பெரிய பொல்லாத ஃபார்முலா அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு சில காரணங்கள் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 பேரில் அவங்க மட்டும் தனியாக சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதை பற்றி தான் நான் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதை நான் 4 வகையாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் உடல் நலம், 2வது தனிப்பட்ட பழக்க வழக்கம், 3வது நிதி தேவை, 4வது பங்களிப்பு. அதாவது ஃபஸ்ட்டு பழக்கம் என்னன்னு உடல் நலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடல் நலத்தில் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பாங்க. அவங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. காலையில் இருந்து யோகா பண்ணுறதுல ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையான ஃபுட்டு சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிட்டா உடம்பு நமக்கு கரெக்டாக இருக்குன்றதை பொறுத்து அவங்க எல்லாமே ஃபார்முலாவோட கரெக்டாக தாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. தேவையில்லாதவற்றை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கவும் மாட்டாங்க. தூங்காமல் உடம்புக்கு எடுத்துக்கவும் மாட்டாங்க. கரெக்டாக தன்னுடைய உடலுக்கு என்ன தேவைன்றதில் ரொம்ப கவனமாக இருந்து அதை செயல்படுத்துவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பழக்க வழக்கம். இது ரொம்ப முக்கியங்க. அதாவது தன் குடும்பத்துக்காக நான் அதை தியாகம் பண்ணேன், இதை தியாகம் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ண மாட்டாங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேருக்கு சில பழக்க வழக்கம்னு இருக்கும். அதாவது சில பேர் காலையில் காஃபி குடிச்சிட்டே பேப்பர் படிக்கிறது, அப்புறம் சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, சில பேருக்கு யோகா பண்ணுறது, சில பேருக்கு ஒரு டெய்லி ஒரு 1/2 hour ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது, டிவி பார்க்குறது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் எங்கள் எம்டி பயங்கர பிஸியாக தான் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் காணாமல் போயிடுவார். நான் எங்கடா இருக்காருன்னு தேடிகிட்டே இருப்பேன். கேபினில் போய் பார்த்தா ஃபோன் மட்டும் ரிங் அடிச்சுட்டே இருக்கும். அவருக்காக 3 பேர் 4 பேர் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சார் எங்கேன்னு கேட்பாங்க. வருவாங்க வெயிட் பண்ணுங்கன்னுவார். நான் அப்படி எங்கே தாண்டா போனார் அப்படின்னு தேடி பார்த்தா கீழே கார்டனில் நின்றுட்டு இருப்பார். அதாவது கம்பெனிக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கார்டன் அமைச்சிருப்பார். அங்கே போய் நின்று தோட்டக்காரனோடு நின்று பேசிகிட்டு இருப்பார். நான் அவசரப்பட்டு சார் உங்கள் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு ஒரு நாள் எத்துமே கொடுத்தேன். எனக்கு தெரியும்டா எத்துமை வெயிடா அப்போப்பா தம்பி அப்படின்வார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு டெய்லி ஒரு 1 hour அந்த இயற்கையோடு இருக்கிறது பிடிக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யார்கிட்டையும் நம்ம எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அந்த தோட்டத்தில் போய் உட்காந்து அந்த செடி மரத்தோடு பேசிட்டு அப்புறமா கடகடன்னு உள்ள அப்படியே புயல் மாதிரி வருவார். எல்லாரையும் டக்குன்னு அட்டன் பண்ணி டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப நாளாக அது தோணும், என்ன இப்படிலாம் பண்ணுறாரு, இருக்கிற வேலையை விட்டு அங்கே போய் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு நினைப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய ஹேபிட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லாங்க. நம்மளுடைய மக்கள் மனசில் இன்றைக்கும் தெய்வமாக போற்றப்படுற எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்து அவருடைய வீட்டத்தில் தோட்ட வேலையை பார்த்துட்டு இருப்பாராம். யாராவது சப்போஸ் அந்த பக்கம் எம்ஜிஆரை பார்க்கணும்னு சொல்லி உள்ளே வந்தால், ஏன்பா தோட்டக்காரர் முதலமைச்சர் எப்பப்பா வெளில வருவார், அவர் எப்பப்பா பார்க்கலான்ட்டு அவர்கிட்டே கேட்பாங்களாம். அவர் சிரிச்சிட்டே சொல்லுவாரா, நான் தாங்க சிஎம் அப்படின்னு வரான். ஏன் என்ன சார் நீங்கள் போய் இந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஏன் நான் காலையில் எழுந்து தோட்ட வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ தான் வளர்ந்தாலும் அந்த ஹேபிட்டை விட்டு வெளியில் வராமல் அந்த பழக்கத்தை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். நீங்கள் எப்படி பட்டுவீங்கன்னு யோசிங்க. ஃபினான்ஷியல் நீட்ஸ், அதாவது நிதி தேவை. இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு மாதத்துக்கு 30,000 வேணும்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேணும் கண்டிப்பாக. அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு தேவையான வேலைகளை செஞ்சு அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு மீதி இருக்கிற டைமில் மட்டும்தான் அவங்க செல்வந்தர் ஆகிறதுக்கான வேலைகளை செய்வாங்களாம். அவங்களுடைய ஃபினான்ஷியலில் அவங்க எப்போவுமே கரெக்டாக இருப்பாங்களாம். அதுதான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கும். அடுத்தது பங்களிப்பு. அதை நம்ம ஒரு ஃபேமிலியோட ஒப்பிடலாம், ஒரு சமுதாயத்தோட ஒப்பிடலாம், ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ் எதை வேணால் சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குழந்தைகளோட டெய்லி தேவையான டைமில் கண்டிப்பாக அவங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த 4 பழக்க வழக்கங்களையும், இந்த 4 விஷயத்தையும் 1% கூட குறையாமல் டெய்லி அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களாம்.
அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணவே மாட்டாங்களாம். சரி, ஓகே. செல்வந்தர்கள் எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைல் வாழுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அவங்களுடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றது பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்கள் ஃபீல்டு என்னன்றதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணால் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் இருக்கான். இன்ஜினியரிங் முடிச்சு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கற்றுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறான்னு வச்சுங்களேன். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு நாளைக்கு காலையில் இருக்குன்னா, அன்றைக்கி நைட் நிம்மதியாக தூங்கி எழுந்துட்டு அப்புறம் சைட்டில் போயிட்டு என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் என்ன இருக்குன்னு போய் பார்க்குறான்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவனுக்கான கரெக்டான ஃபீல்டாக இருக்காது. சப்போஸ் அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு பேங்க் செக்டாரில் உட்கார வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, உடனே நம்ம அஜித் சார் மாதிரி மணின்னு அதை ஸ்மெல் பண்ணுறவனாக இருந்தான்னு வச்சிங்களேன், பேங்க் ஒர்க் முடிஞ்சோடனே வெளியில் வந்து இந்த மொக்க பேங்க்லேயே இவ்வளோ மணி டிரான்சாக்ஷன் ஆகுது, ஒரு நேஷ்னல் பேங்க்கில் எவ்வளோ ஆகும், ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் எவ்வளோ ஆகும், அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் என்ன, அதோடைய எக்ஸ்பென்சிவ் என்ன அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு அதை தூங்க விடாமல் அவன் மைண்டு யோசிச்சுட்டே இருக்குன்னு வச்சிங்களா, அதுதான் அவனுக்கான கரெக்டான ஃபீல்டு. இந்த மாதிரி உங்களை தூங்க விடாமல் ஒரு துறை வந்து உங்களை வேலை வாங்குதுன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஃபீல்டாக இருக்கும். அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் டெய்லி போய் பார்க்கணும். அதாவது அந்த பேங்க்கில் என்ன நடக்குது, அது பேங்க் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் என்ன, அதை பற்றிய நியூஸ் என்ன வருது, ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க்குக்கு இடைப்பட்ட டிரான்சாக்ஷன் என்ன, இந்த மாதிரி டெய்லி அதை பற்றி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hour ஆகுது ஏதாவது ஒரு புது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி கனவு காணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி பேங்க் நீங்கள் ஒன்று ஆரம்பித்ததாகவும் உங்கள் பேங்க்கில் நிறைய வாடிக்கையாளரை பிடிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன வழிகள் செயல்படுத்துனீங்க அப்படின்றத பற்றியும், உங்கள் பேங்க் ஃபுல்லாக மக்கள் அதிகமாகிற மாதிரியும், உங்கள் பேங்க் வந்து ஒரு அவார்ட் வாங்குற மாதிரியும், இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வந்து அதை பற்றி நினச்சி நீங்கள் கனவு காண்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அதை பற்றி மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும். அதாவது ஷேர் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு பேங்க் ஆரம்பிக்க போகிறேன், என்னுடைய பேங்க்கில் இந்த ஸ்கீம்லாம் நான் கொண்டு வர போகிறேன், இதை வந்து நான் பெரும்பாலான துறையில் இதை வளர்ச்சி அடைய செய்ய போகிறேன் அப்படின்றத பற்றியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட நீங்கள் எப்போவுமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோடைய ஃபீலிங்ஸ் என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. இதுக்காக ஒரு குட்டி கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜை விட்டு வெளியில் வராங்க. இதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், வெளியில் வரும்போது ஒரு BMW கார் சும்மா சங்கன்னு போகுது. அதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், நண்பா இது என்னுடைய கார் அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து என்னடா சொல்கிறேன், ஆமாம் நண்பா இது என்னுடைய கார், இப்போ தான் போச்சு நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் உங்கள் வீட்டில் ஒரு பைக் மட்டும்தான்டா இருக்குது, கார் நிறுத்தலாம் இடம் இல்லையே, இப்படி சொல்கிறியடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் இல்லை நண்பா அது என்னுடைய கார் தான், நீ வேணா பாரு அது என்னுடைய கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போனவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் அவர் ரோட்டில் பார்த்த காருடைய ஆட் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து அந்த காரை அழகாக கட் பண்ணி அவருடைய ரூமில் ஒட்டிக்கிறாரு. டெய்லி வந்து காலையில் எழுந்துக்கும் போதோ போகும்போதோ வரும்போதோ அந்த ரூமில் இருக்கிற BMW காரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். பல நாட்கள் ஓடுது, வருடங்கள் ஓடுது. இவரும் கஷ்டப்பட்டு பெரிய செல்வந்தர் ஆகிறாரு. அந்த BMW வாங்குறதுக்காக கார் ஷோரூம் போகிறார். கார் ஷோரூம் போகிறோடனே கார் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து, சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து BMW காரில் இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வேணான்றாரு. காரை பற்றி நான் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் வேணான்றாரு. அப்போ நான் என்ன தான் சார் பண்ணணும், பேப்பர் ஒர்க்ஸை முடிங்க அப்படின்றாரு. பேப்பர் ஒர்க்ஸ் முடிஞ்சோடனே கார்க்கு பணம் எவ்வளோன்றதை கட்டிடுறாரு. கார் கீ கேட்குறாரு. அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை வாங்கினவொடனே என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்படியே கட்டி புரண்டார், எல்லாருக்கும் கங்க்ராட் பண்ணார், எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுத்தாரு, ஸ்வீட்டு சாக்லேட்டுன்னு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் அவர் எதுவுமே பண்ணலைங்க. ஜஸ்ட்டு கீயை வாங்கினார், கார் எங்கே இருக்குன்னு கேட்டார், கீயை போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டார். ஏன் வந்து அவர் பெருசாக அதை கொண்டாடல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவருடைய இலக்கு என்ன? ஃபஸ்ட்டு கார். அந்த கார் மேலே அவர் ஆசைப்பட்டார், அந்த கார் வாங்கணும்னு நினச்சார். அந்த காரை டெய்லி வந்து ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய வீட்டில் ஒட்டிட்டு அந்த காரை வந்து அவர் டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தார். டெய்லி அந்த காரோட கனவு கண்டுகிட்டே தூங்கிட்டு இருந்தார். அந்த காரோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கும், அதோடைய இண்டிகேட்டர் சவுண்ட் எப்படி இருக்கும், டோர் க்ளோஸ் பண்ணால் அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அதோடைய சவுண்ட்ஸோட அதோடைய விஷுவலோட அவர் டெய்லி வந்து கனவு கண்டு 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 அதிலே வாழ்ந்துருக்காரு. அதை வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இந்த மாதிரி ஒரு கார் வாங்க போகிறேன், இந்த காரை இப்படிலாம் ஓட்ட போகிறேன், அப்படிலாம் ஓட்ட போகிறேன், இது என்னுடைய ஆம்பிஷன் லட்சியம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஷேர் பண்ணியிருக்காரு.
அதனால தான் அந்த காரை வாங்கி அவர் ஓட்டும்போது அவருக்கு பெருசாக தெரில. ஏன்னா அவர் ஏற்கனவே பல ஆண்டுகள், பல நாட்கள், பல இரவுகள் அந்த காரோட கனவுல வாழ்ந்திருக்கார். அதனால ரியாலிட்டியாக வாங்கி ஓட்டும்போது அவருக்கு அது பெருசாக தெரியல. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி முதல்ல நம்மளுடைய இலக்கு என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த இலக்கை பற்றி எல்லா விஷயங்களையும், நியூஸையும், டேட்டாபேஸையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்புறம் அது கூட கனவுல நம்ம டெய்லி வாழணும், பழக்கப்படணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பவுமே நம்ம ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதோடைய இலக்குலேருந்து வெளியில் போகாமல் நம்ம பார்த்துக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.